ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இன்னைக்கு பார்க்க போறது நாசா ஸ்பேஸ் சென்டரோட வீடியோ தாங்க. இந்த ஸ்பேஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா டெக்சாஸ்ல இருக்க ஹியூஸ்டன்ல இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 2022ல எடுத்தேன். நாங்கள் டெக்சாஸ்ல இருந்த போது எடுத்தது. நான்லாம் சயின்டிஸ்ட் ஆகி இங்கே வர வேண்டியதுங்க. பாருங்க, நான் விசிட்டராக வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்னதான் நான் இப்படி சொன்னாலும் உலகத்துல இருக்க மக்கள் நம்ப போறது கிடையாது. உண்மையை சொல்ல போனோம்னா நான்லாம் நாசாக்கு வருவேன்னு கனவுல கூட நினைச்சதே கிடையாதுங்க. இந்த நாசாவோட ஸ்பேஸ் சென்டருக்குள்ள நாங்க என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அண்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நாங்க நிலாவையும் தொட்டோம். அது எப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உள்ள நம்ம என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் சென்டரோட ஹால் இருக்கு. அங்கேயே நிறைய விஆர் கேம்ஸ் அண்ட் இந்த சேட்டலைட்ஸோட மாடல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இங்கே இருக்க விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸில் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதில் ஒரு விஆர் கேம் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆள் வழியாக போனால் நம்மளுக்கு நிறைய பிளேசஸை அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. லைக் மார்ஸுக்கு ஒரு இடம், மூணுக்கு ஒரு இடம், ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுலேயே அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸுமே அவங்க நிறையவே கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ட்ரானது பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸோட ஃபில்ம் மேக்கிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க. யூஎஸ்லேருந்து கிளம்பி போன ராக்கெட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது நாங்கள் என்ட்ரான இடம் பார்த்தீங்கன்னா எர்த்லேருந்து மூணுக்கு கிளம்பி போன யூஎஸோட ராக்கெட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக நாங்கள் பார்த்தது மூணுக்கு எடுத்துகிட்டு போன ஒமேகா வாட்ச் தாங்க. அண்ட் அது இங்கே என்னெல்லாம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறமா மூணுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் இறங்கினது ஒரு மாடலாக பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இது ராக்கெட்குள்ளே இருக்க அந்த கமாண்ட் மாடியூலில் இருக்க கண்ட்ரோல் சிஸ்டம் தான். இதுக்குள்ளே எத்தனை சுவிட்சஸ் இருக்குது பாருங்களேன். நம்மலாம் வீட்டுக்குள்ளே ஒரு லைட் ஃபேன் சுவிட்சை ஆஃப் பண்ணுறதுக்கே மறந்து போயிடுவோம். இத்தனை சுவிட்சும் ஏன் எதுக்குன்னு படித்து ஞாபகம் வச்சுக்கணுன்னா ரொம்ப படிக்கணும் போல இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட செட்டப் தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ள அவங்க எப்படி கிராவிட்டி இல்லாத போது எப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருப்பாங்க, எப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதில் சின்ன சின்னதாக கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்படி குளிப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்க அண்ட் எப்படி தூங்குவாங்க, அவங்களோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்குள்ளே போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு தலையே சுற்றிடுச்சு. பட் ஆனால் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ள இருக்கிறவங்க எப்படி தான் இருக்காங்களோ தெரியல. அதுக்கு என்னதான் ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க. என்ன மக்களே, நீங்களும் இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போன எஃபெக்ட் உங்களுக்கும் இருக்கணுமே. இப்போ நம்ம பார்க்க போகிறது மூனோட சாம்பிள்ஸுங்க. அவங்க மூன்லேருந்து கொண்டு வந்த சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. மூனோட சாம்பிள்ஸ் எல்லாம் இவங்க எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த ராக் அண்ட் சாயில் எல்லாமே
மூனோட எந்த பிளேஸ்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே மூன்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த சாயில் அண்ட் அதில் கிடைச்ச மினரல்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியுது அங்கேருந்து அந்த ராக்கும் சரி அந்த சாயிலுமே சரி அவ்வளோ ஒரு மெட்டாலிஸ்டிக் ஃபீலாக இருக்குது. பார்க்கவே மெட்டல் மாதிரி தான் இருக்குது. மூனோட சாயில் பாருங்களேன், நம்ம நார்மலாக இரும்பை தூள் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. மூன்ல எவ்வளோ மினரல்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்களேன். அது அவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் நிலாவை தொட்டோன்னு. ஸோ எப்படி தொட்டோன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது மூனோட சின்ன பீஸுங்க. இதை இவங்க டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஸோ இது யார் வேணால் தொட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. எங்களுக்கு 3 மட்டும் தொட்டது பத்தவே இல்லை. அதனால் நாங்கள் மார்ஸையும் ஒரு 8 போய் பார்த்து தொட்டுட்டு வந்துட்டோம். இதுவுமே மார்ஸோட சின்ன பீஸ் தான். ஸோ அதுவுமே எல்லாருமே தொட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். என்னதான் இது மூன் அண்ட் மார்ஸோட சின்ன பீஸாக இருந்தாலும் இதை தொட்டதில் எனக்கு பெரிய சந்தோஷங்க. ஏன்னா எனக்கு இது பெரிய வாய்ப்புன்னே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ராம்பில் ஏறி கொஞ்சம் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து வெளியே போயிருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா Saturn V ராக்கெட்டை பார்க்க போயிருந்தோம். ராக்கெட்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணி வைக்கல. உண்மையான ராக்கெட்டை அவங்க படுக்க போட்டு செக்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த Saturn V ராக்கெட்டோட சின்ன மாடல் வச்சுருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்லாம் கிளம்பும் போது ஃபயர் வரும் பார்த்தீங்களா, நாசில், அதுவுமே வச்சுருந்தாங்க. அது என்னங்க அவ்வளோ பெருசாக இருக்குது, நம்மளை விட டபுள் ஹைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 feet இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது தாங்க Saturn V ராக்கெட். அண்ட் இது அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த பெரிய ராக்கெட்டையே பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக எப்படி அந்த ராக்கெட் ப்ராசஸ் ஆகி போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேஜ் 1 ஆஃப் ராக்கெட்டுங்க. இது போல் இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்குது. அண்ட் இந்த 3 ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபியூயல் அண்ட் கேஸ் மட்டும்தான் இருக்கும். இதுதான் ராக்கெட்டை புஷ் பண்ணி ஸ்பேஸுக்கு அனுப்புது. ஸோ அந்த 3 ஸ்டேஜுமே அகெயின் பேக் டு எர்த் வந்துடும், இல்லை ஸ்பேஸ்லேயே சுற்றிட்டு இருக்கும். இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமான வேலை இதுன்னு நல்லாவே தெரியுது. எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க இதை பக்காவாக பண்ணி அனுப்புறதுக்கு அப்படின்னு. ஏன்னா இது ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆனாலும் அது எவ்வளோ பெரிய லாஸை கொடுக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எப்படி பார்த்து பண்ணணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் இருக்குது, எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நல்லாவே தெரியுது. இந்த ஸ்டேஜ் ஆஃப் ராக்கெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபியூவலுக்காக மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. Saturn V அப்படிங்கிற இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்ட்ரானட்ஸை மூனுக்கு கூட்டு போகிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த அப்போலோ ப்ரோக்ராமுக்கு தான் இந்த Saturn V அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த 3 ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானட்ஸ் மூனுக்கு போயிட்டு எர்த்துக்கு ரிட்டர்ன் வர வரைக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேஜஸ். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஷட்டில் கேரியர் ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் ஷட்டில் தான். இந்த ஷட்டில் கேரியர் ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா நார்மலான ஏரோப்ளைன் மாதிரி தான் இருக்குது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் கேரி பண்ணிவிட்டு எர்த்தோட ஆர்பிட் வரைக்குமே பறந்து போயிடும். ஸோ அங்கேருந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பறந்து ஸ்பேஸுக்கு போகும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தைங்க நிறைய இன்வால்வ் பண்ணி கற்றுக்கிற விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது.
ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கடன்னு பார்த்துட்டு வந்துட்டோம், அதனால ரொம்ப கவர் பண்ண முடியலை. இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு 1 டே ஆகுதுங்க. ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது 1 டே பத்தாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்க அந்த ஸ்பேஸ் ஷட்டலுக்கு வந்திருக்கோம். இதில் தான் இருந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானட்ஸ் வந்து ஸ்பேஸ் போவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஃபுட் கவுண்டர்ஸ் அண்ட் கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். நான் வரவே முடியாது, பார்க்கவே முடியாதுன்னு நினச்ச ஒரு இடத்த நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட் தான். ஸோ அதை உங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட மறந்துடாதீங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் பிறை. NASA. Rocket. You're from moon? Are you from moon? It's got the milk. Are you from Mars? Where's the mouse?